இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டயர் பஞ்சர் லிக்விட் வாங்கலாமா வேண்டாமா, இது வாங்குறதுனால உங்களோட வண்டிக்கு என்னென்ன பிரச்சனை வரும், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் இதை ப்ராப்பராக உங்கள் டயரில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, எங்கேயாவது ரைட் போகிறீங்க, ஆணி ஏதாவது குத்திடுச்சுன்னா அந்த ஹோலில் இந்த லிக்விட் வந்து ஈஸியாக அப்ளை ஆகிடும். இதுதான் கான்செப்ட். இதுவே நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் சில்லான கிளைமேட்டில் நீங்கள் எதாவது ரைட் பண்ணுறீங்க, காலையில் நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு வண்டியை போகிறீங்க, ஒன்ஸ் இது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் டேக் அ மோர் டைம்னு சொல்கிறாங்க. அது வந்து லிக்விட் ஆகிறதுக்கு. இதுவே லிக்விட் ஆகலை அப்படின்னா ஃப்ரீஸில் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட்டு உங்களோட டயர் பல்ஜ் ஆகும், தென் உங்களோட வண்டி வாபிள் ஆகும், உங்களோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இது நீங்கள் அப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லை, எல்லாரும் சொல்கிறதுனால நீங்கள் இதை வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் குவாராவில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் வாங்கலாமா வேணாமான்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு குரோமில் டைப் பண்ணி பாருங்கள். If not properly applied, any anti-aging can lead to unbalanced in your tire. அதான் ஸ்குவாட் எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டயர் பஞ்சர் லிக்விட்னு போட்டிங்கன்னா எல்லா வீடியோ ப்ரொமோஷன் தான் வருது. யாருமே அந்த காரை பற்றி யாருமே பேச கிடையாது. சொன்னது யாரு? பெரிய இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் நம்ம ஜாம்பி மாதிரி அப்படியே கேட்போம். நம்ம வண்டிக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா, இது போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்னு எதுவுமே தெரியாது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து இது பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் குவாராவில் போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன், எல்லா ரைடர்ஸும் வந்து நாட் ரெக்கமெண்டட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட பிரச்சனை என்னன்ட்டு. ப்ரோ எல்லாத்துலேயே சஃபர் ஆக போகிறது ரைடர்ஸ் தான் ப்ரோ. பாவம் அந்த சின்ன பசங்களுக்குலாம் என்ன தெரியும், அவனுங்களாம் காசு சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கானுங்க. நீங்கள் உங்ககிட்டே நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது, நீங்கள் டிஸ்க் லாக் வச்சுருக்கிறீங்க, ஜிபிஎஸ் வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் சேல் பண்ணலாமே. ஏன் குறிப்பிட்டு இந்த லிக்விடை மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டால் என்ன சொல்கிறீங்க? இதுலேயும் ப்ராடக்ட் வைக்கிறதுல நாங்கள் லாபத்தை எடுக்க போகிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தரீங்க ப்ரோ, அது ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து பிடிங்கி நீங்கள் ஒரு டயர் மார்க் வைக்கிறீங்க. கொஞ்சம் கொடுக்குறியா கையில்? ஸோ இங்கே ஒரு பாப்பா வந்து க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பாவோட க்ரீமை மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்படி வச்சுட்டா இந்த இடத்துல அடா பண்ணாட எனக்கு மனசே கேட்கல. இப்போ பார்க்குறவங்க வந்துப்பா நம்ம அண்ணன் சொல்லிட்டாருப்பா வாங்கிட்டுப்பான்னு தான் ப்ரோ தோணும். பைக்கர்ஸ்லாம் வராங்க அவங்க கடைக்கு. நானும் பார்த்தேன், அந்த வீடியோலாம் பார்த்தேன். பெரிய பைக்கர்ஸ்லாம் அவங்க கடைக்கு வந்து அவங்களோட G900, 300, 400, 650 அதெல்லாம் வச்சு பண்ணி கட்டிட்டு வேர்சஸ் அதெல்லாம் வச்சு அவங்களோட வண்டியெலாம் வச்சு அந்த லிக்விடை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம கடை அவங்கள நம்பும் போது, அவங்க வந்து அந்த ரைடர்ஸ்லாம் அவங்க நம்பும் போது நீங்கள் ட்ரஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாமே, நல்ல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாமே. நல்ல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து பிஸ்னஸ் க்ரோத் வந்து ஹை லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டைம் பீரியடை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நான் கொஞ்சம் பூமானா ஓகே, இந்த இதுக்கு போனால் நான் ஓகே அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வந்து உங்களுக்கு அது தெரியல, இது வந்து சஃபர் ஆக போகிறது நம்மளும் தான் அப்படின்ட்டு. அதான் ஸ்பாட். உங்களுக்கு தெரியும் என்ன வாங்கலாம் என்ன வாங்கக்கூடாது, என்ன நம்ம வண்டிக்கு போடலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் ஹையர் கிளாஸ் பீப்புளெலாம் கிடையாது, நம்மளாம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். நம்மளுக்கு வண்டி வாங்குறதே பெரிய ட்ரீம், அந்த வண்டியை வாங்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது அதை விட பெரிய ட்ரீம். உங்கள் வண்டியை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க நான் சொல்ல வரல. உங்களுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி, நம்ம ஆசைப்பட்டு வாங்கின வண்டி, நம்ம தான் பார்த்துக்கணும். சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்போம். உங்கள் நான் பாய்.